அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் இன்னொரு காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு முக்கியமான விழிப்புணர்வை குறித்து நான் பேசலாம் என்று விரும்புகின்றேன். தற்போது அதிகளவாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு வைரஸ், அதாவது ஹியூமன் மெட்டாநியூமோ வைரஸ் HMPV என்று அழைக்கப்படுகின்ற இந்த வைரஸ் தொடர்பான சில தகவல்களை தான் இன்றைக்கு இந்த காணொளி மூலம் உங்களோடு கூட நான் கலந்துரையாட விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், தற்போது இந்த வைரஸின் தாக்கத்தினால் அநேகர் பல்வேறுபட்ட சுவாச சம்பந்தமான நோய்களுக்குள்ளே உள்வாங்கப்பட்டு காணப்படுகிறார்கள். விசேஷமாக சளி, தடிமன், இருமல், இப்படியாக பல்வேறு வகைப்பட்ட சுவாச சம்பந்தமான நோய்களுக்குள்ளே தாக்கப்பட்டவர்களாக காணப்பட்டு வருகிறார்கள். இது எல்லாத்துக்குமே பிரதானமாக தற்போது காணப்படுகின்ற இந்த நோய் தாக்கத்துக்கு பின்னணியிலே காணப்படுகின்ற வைரஸ் இனமானது இந்த HMPV என்று சொல்லப்படுகின்ற இந்த வைரஸ் இனம்தான். உங்களுக்கு அநேகருக்கு நீங்கள் அறிந்திருக்கக்கூடும், இந்த வைரஸ் தாக்கத்தினாலே விசேஷமாக 5 வயதுக்கு உட்பட்ட அநேக சிறுவர்கள் பாதிப்படைந்து கொண்டு இருக்கிறார்கள். அதைவிட சுவாச சம்பந்தமான நோய்களை ஏற்கனவே கொண்டிருக்கிற பின்னடைவான நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டிருக்கிற நபர்களுக்கும் இந்த வைரஸின் தாக்கம் ஒரு பாரிய சவாலாக தான் இருக்கின்றது. இந்த வைரஸ் எப்படியான தாக்கத்தை என்னுடைய சரீரத்தில் ஏற்படுத்துகிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். சாதாரணமாக இந்த ஹியூமன் மெட்டாநியூமோ வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த வைரல் இனமானது சாதாரணமாக எங்களுக்கு வருகின்ற தடிமன், காய்ச்சல், சாதாரணமாக எங்களுக்கு சீசனல் ஃப்ளூ, காலநிலைகள் மாற்றங்களால் ஏற்படுகின்ற சில வகை தடிமன், இருமல் போலத்தான் இதனுடைய அறிகுறிகளும் காணப்படும். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே இந்த வைரஸினால் ஏற்படுத்தப்படுகிற தாக்கம் சில நேரங்களிலே எங்களுக்கு பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. இந்த வைரஸ் ஆனது எப்படி ஒரு மனிதனிடத்திலிருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவுவது என்பதை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எப்படி ஒரு மனிதன், அதாவது ஒரு தொற்றுக்குள்ளாக்கப்பட்ட மனிதனோடு நாங்கள் நேரடியான நெருக்கமான தொடர்பில் இருக்கின்ற பொழுது, அல்லது தொற்றுக்குள்ளான நபர் உபயோகித்த பொருட்களை நாங்கள் உபயோகிக்கின்ற பொழுது, எல்லாது தொற்றுக்குள்ளான நபரிலிருந்து வெளியேறுகின்ற அவருடைய உமிழ்நீர், அவருடைய சுவாச தொகுதியிலிருந்து வெளியேறுகின்ற கிருமிகள் மூலமாகவோ இது ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு அங்கே பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் பார்ப்போம், இந்த வைரஸ் தொற்றப்பட்டால் எப்படியான அறிகுறிகள் எங்களுக்கு தெரியும் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். விசேஷமாக எங்களுக்கு இருமல், காய்ச்சல், அது மாத்திரம் இல்லாமல் எங்களுக்கு தொண்டை நோவு, இந்த வைரஸின் தாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டால் எங்களுக்கு தொண்டை நோவு ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. எங்களுக்கு அங்கே மூக்கிலிருந்து சில திரவம் அங்கே வடிந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக எங்களுக்கு தடிமன் வந்தால் எப்படியாக எங்களுடைய மூக்கிலிருந்து தண்ணி மாதிரியான திரவம் வந்து கொண்டிருக்குமோ அதே மாதிரியான அறிகுறிகள் இந்த வைரஸ் தாக்கத்தாலும் எங்களுக்கு ஏற்படுத்தப்படும். அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய உடம்பிலே உடல் நோ, தலைவலி போன்ற அறிகுறிகள் இந்த வைரஸ் தாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால் எங்களுக்கு இவ்வகையான அறிகுறிகளை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாக அநேகர் இந்த புதிய இன வைரஸின் தாக்கத்தினால பல பேர் பீதி அடைந்து காணப்படுவார்கள். இது எப்படியான வைரஸோ, இது எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துமோ, இது எங்களுடைய சரீரத்திலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமோ என்று பல வகையான கேள்விகள், பல வகையான சந்தேகங்கள், பல்வேறுபட்ட பீதிகளிலே நாங்கள் சில வழியில் உள்வாங்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உண்மையாகவே இந்த வைரஸின் தாக்கத்துக்குள் ஒருவேளை நாங்கள் உள்வாங்கப்பட்டிருந்தால் நாங்கள் அதிகளவு பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் இது எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒரு விளைவை கொடுக்க போகிறது அல்ல. சாதாரணமான தடிமன், சாதாரணமாக எங்களுக்கு ஏற்படுகின்ற காலநிலைகளால் ஏற்படுகிற மாற்றங்களால் ஏற்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற தடிமன், இருமல் போன்றவைகளைப் போலதான் இவையும் இருக்கும். ஆனால்
நாங்கள் இந்த நோய் காரணிகள் எங்களுடைய சரீரத்திலே காணப்பட்டால், இந்த நோய் காரணிகள் எங்களுடைய சரீரத்திலே தெரியப்படுமாக இருந்தால் நாங்கள் அதற்குரிய சரியான மருத்துவ நடவடிக்கைகளோ விசேஷமாக ஓய்வு எங்களுக்கு தேவை. நாங்கள் இந்த நோய்க்கு உள்ளாக்கப்பட்டிருப்போமா இருந்தால் நாங்கள் ஏனையவர்களுக்கும் இந்த நோயை பரப்புவதை தவிர்த்து நாங்கள் அங்கே எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். இதற்காக நாங்கள் சரியான மருந்து வகைகளை நாங்கள் அங்கே உட்கொள்ள வேண்டும். சரியான மாதிரிக்காக நாங்கள் எங்களுடைய நடைமுறைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது எங்களுக்கு இந்த வைரஸின் தாக்கம் ஒரு பாரிய அளவான ஒரு ஆபத்தை எங்களுக்கு ஏற்படுத்த மாட்டார். விசேஷமாக 5 வயதுக்கு உட்பட்ட சிறு குழந்தைகளுக்கு இந்த வருத்தம், அதாவது இந்த நோய் தொற்று, இந்த வைரஸினால் இந்த நோய் தொற்று ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது நாங்கள் பயமடைய தேவையில்லை, நாங்கள் பீதியடைய தேவையில்லை. இயன்றளவு அவர்களை நாங்கள் கண்காணித்து அவர்களுக்குரிய சரியான வழிகாட்டல்களையும் ஓய்வையும் நாங்கள் அங்கே கொடுக்கின்ற பொழுதும் சரியான மருந்துகளை நாங்கள் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற பொழுதும் இந்த தாக்கத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய குழந்தைகளையும், இல்லாவிட்டால் சுவாச சம்பந்தமான நோய்களை கொண்டிருக்கின்ற வயது வந்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நோய் கிருமி தாக்கத்துக்குள் உருவாக்கப்பட்டு எங்களுக்கு மூச்செடுப்பதிலே சிரமம், வீசிங் போன்ற மாதிரியான அறிகுறிகள், ஒரு களைப்பு, தலை சுற்று, இப்படியான காரணிகள் எங்களுக்கு உணர்வோமாக நாங்கள் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் உடனடியாக ஒரு சரியான வைத்தியருடைய உதவியை நாடி இதற்குரிய மருத்துவ நடவடிக்கைகளை நாங்கள் செவ்வனவே செய்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வியாதி அங்கே மேலும் பாரதூரமாக அங்கே ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் சரியான நடவடிக்கை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒரு நோய் தாக்கத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது அந்த நோயிலிருந்து எங்களை குணமாக்குவதை விட சாலச் சிறந்த ஒரு யுக்தியாக காணப்படுகிறது. ஆகவே இந்த ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸின் தாக்கத்திலிருந்து எப்படி நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற சில யுக்திகளை இப்பொழுது பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாங்கள் சாலச் சிறந்த உணவை, அதாவது சத்துள்ள போஷாக்கான உணவுகளை நாளாந்தம் நாங்கள் உட்கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியமானதாக இருக்குது. நாள்தோறும் நாங்கள் உடற்பயிற்சி செய்து கொள்வதன் மூலமாக எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நாங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம், வலுப்படுத்திக் கொள்ளலாம். விசேஷமாக நாங்கள் வெளியே சென்று வீடு திரும்பும் பொழுதோ இல்லாவிட்டால் உணவு உண்ண முதலோ நாங்கள் அடிக்கடி எங்கள் கைகளை நன்றாக கழுவோம். சவட்காரம் விட்டோ இல்லாவிட்டால் ஹேண்ட் வாஷிங்கோடாகவோ எங்களுடைய கைகளை நன்றாக கழுவிக்கொள்வதன் மூலமாக எங்களுடைய கைகளில் இருக்கிற கிருமிகளை நாங்கள் அப்புறப்படுத்திக் கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் வெளியேயோ இல்லாவிட்டால் எங்களுடைய பாடசாலைகளிலேயோ அலுவலகங்களையோ எங்கே நாங்கள் போவோமா இருந்தாலும் அங்கே மேற்பரப்புகள் இயன்றளவு தேவையற்ற இடங்களிலே நாங்கள் தொட்டு கையாள்வதை நாங்கள் தவிர்த்துக் கொள்வோமாக இருந்தால், அது மாத்திரம் இல்லாமல் முக்கியமாக நாங்கள் அங்கே வெளியே செல்லுகின்ற பொழுதோ இல்லாவிட்டால் நம்முடைய காரியங்களை நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது அடிக்கடி எங்கள் மூக்கை கண்ணை நாங்கள் தொடுகிறதை தவிர்த்துக் கொள்வதன் மூலமாகவும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வெளியிலே செல்வீர்களாக இருந்தால், இல்லாவிட்டால் நீங்கள் இந்த நோய் தொற்றுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பீர்களாக இருந்தாலும், இல்லாட்டி இந்த நோய் தொற்றுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நடுவிலே நீங்கள் அங்கே செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் முகக்கவசங்களை அணிந்து செல்லுங்கள். அப்பொழுது இந்த நோய் தாக்கத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் சுகையினம் அடைந்திருந்தால் தயவு செய்து வீடுகளிலே நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் குணமாகும் வரைக்கும். ஆகவே இப்படியான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை நீங்கள் செய்து கொள்வதன் மூலமாக இந்த வைரஸின் நோய் தாக்கத்திலிருந்து நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆகவே இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்ட இந்த தகவல்களுக்கு ஏற்ப உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சூழலையும் இந்த வைரஸின் நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தயாராகுங்கள். ஒரு பாதுகாப்பான சூழலை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மறுபடியும் இன்னும் ஒரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜனாக்கா.